மீனா பிடிக்கிறீங்க? மீன் பிடிக்கிறீங்களா வளர்க்க வேண்டிக்கிறீங்களா? சரி சரி. போடுறா கீழே உட்கா போடுறேன்ல. போடுறேண்ணா என்ன நான் நீட்டு இருக்கா போடுறா. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கருத்தரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இங்க ஒரு கும்பலையே போலீஸ் வச்சு செஞ்சிருக்கிற ஒரு வீடியோ காட்சிகள் இணையத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி இணைக்கிற வகையில ஒரு பாலம் ஒண்ணு இருக்குது. இந்த பாலத்துல சில நண்பர்கள்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாருக்குமே தெரியாம மறைமுகமா உட்கார்ந்து மது இருந்திருக்காங்க. இதை ஒருத்தர் வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரவிட அது உடனே போலீஸ் பார்த்து உடனடியா விரைந்து சென்று அங்க மது இருந்து கொண்டிருந்த நம்மளோட நண்பர்களை பிடிச்சு எல்லாரும் முன்னாடியுமே நடு ரோட்லயே தோப்பு காரணம் போட வச்சு, இதுக்கு மேல இந்த பகுதியில நீ குடிச்ச அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்து நூதனமான தண்டனையை வழங்கியிருக்காங்க. இது புதுசா இருக்குன்னு, இந்த தண்டனை கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. போலீஸோட இந்த ஒரு டிஃபரெண்ட் டைப்பான பனிஷ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது. அது ராஜா சாரா இருந்தாலும் சரி, கஸ்தூரியா இருந்தாலும் சரி, ரங்காசாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள், தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு, ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாச ராவ், இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன், மனோஜ் கருடா, எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னுடைய, நான் இந்த அசோசியேஷன் மெம்பர், தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பர் நான். அவங்க யாரும் நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமின்ஸா இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ள போக முடியாது. கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும். இவ்வளவுதான் மேட்டர். இதை பிரிச்சு பேசுற இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் 3ஆம் தேதி கஸ்தூரி பேசினா. அதையே தான் திருப்பியும் பேசுறான். அவருக்கு இல்லைங்க, அவர் போக முயற்சியே பண்ணல. இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவர் நின்றார், அவ்வளவுதான். அவருக்கு மரியாதை பண்ணணும், இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க, அங்க அவர் நிக்கிறாரு. இவ்வளவுதான் நடந்தது. அத இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனையே. அனைவருக்கும் வணக்கம்.